العظيم في القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء إلى آخر الآية. قال نبينا عليه الصلاة والسلام: الدنيا سجن المؤمنين وجنة الكافرين. رواه الترمذي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவருடைய சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீகள், தபா தாபீகள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த புனிதமான மஜ்லிஸிலே நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதைப் போல நாளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்னும் பரிந்துரையும் சுவனமும் கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அற்புதமான நடைமுறை. ரப்புல் ஆலமீன் இதை செய்யக்கூடியவர்களுக்கு முதலில் சுவனத்தை தருவானார். இதை செய்வதற்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த சுவனத்தை தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொண்டு, சோதனை இல்லாமல் சுவனம் இல்லை என்ற ஒரு தலைப்பு. திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன ஃபலூ மின் கப்லிக்கும் என்று ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுவான். நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? நம்மை பார்த்து கேட்கிறான். நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கம் என்பது உள்ளே லேசா போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் எவ்வளவோ சோதனைகளையும் எவ்வளவோ கஷ்டங்களையும் பட்டிருக்கிறார்கள். துன்பங்களாலும் துயரங்களாலும் அவர்கள் சிக்குண்டு பிறகுதான் சுவனத்தினுடைய அடையாளங்களும் சுவனத்தினுடைய வாசமும் அவர்களுக்கு கிடைத்தது. வெறுமனே சுவனம் இலகுவாக கிடைக்காது என்பதை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். ஒரு பக்கம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கற்றுத்தந்தது என்ன தெரியுமா? கேளுங்கள் கேளுங்கள், சுவனத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். அதிலும் குறிப்பாக உயர்ந்த சுவனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மிகப்பெரிய சுவனத்தை நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு மூமினுக்கு இலக்கு என்னங்க? ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனை கூப்பிட்டு நீ என்ன ஆகணும்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அல்லது இன்ன பிற துறையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படி நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா? சில பேர் என்ன சொல்லுவான்னா, எங்கள் அத்தா என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த தொழிலை நான் பண்ணணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம். மாணவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உம்மத்தினுடைய லட்சியம் என்னவென்றால், எல்லாம் உண்டு, வாழ்வு உண்டு, தாழ்வு உண்டு, சோதனை உண்டு, சாதனை உண்டு, நல்வாழ்வு உண்டு, துன்பம் உண்டு, எல்லாவற்றையும் கடந்து ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய லட்சியம் சுவனமாகத்தான் இருக்க வேண்டும். அதற்குத்தானே பாடுபடுகிறோம், அதற்குத்தானே நோன்பு வைக்கிறோம், அதற்குத்தானே நேரத்தை ஒதுக்கி பள்ளியிலே அமர்ந்திருக்கிறோம். எத்தனையோ நபர்கள் இந்த ரமலான் காலங்களிலும் கூட பள்ளியினுடைய வாசம் இல்லாமல் வாழக்கூடிய இந்த தருணத்தில் அல்லாஹ் நம்மின் மீது கிருபை செய்திருக்கிறான் இல்லையா? அல்லாஹ்வுடைய கிருபை இல்லாமல் ஒருவன் அவனுக்கு சஜ்தா செய்ய முடியாது. அதனால் நாம் கொஞ்சம் தைரியமாக இருந்து கொள்ளலாம். ரப்பே, உன்னை சஜ்தா செய்வதற்குண்டான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாய், உன்னை தொழுவதற்குண்டான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாய் என்று ஒரு பக்கம் நாம் ஆறுதலாக இருந்து கொண்டாலும், நம்முடைய நீண்ட நெடிய லட்சியமாக சுவனம் மாத்திரம்தான் நம்முடைய லட்சியம். யோசித்து பாருங்கள். எத்தனையோ நபர்கள் நாம் ஹராமை செய்ய ஒரு மூமின் பயப்படுவான் இல்லையா? சொல்லுவாங்க, இவர் அதை செய்வார், இது செய்வார், அந்த ஹராமை செய்வாருங்க, இந்த ஹராமை செய்வாருங்க.
எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சதவீத கணக்குப்படி இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் மது குடிப்பது குறைவு. சதவீத கணக்குப்படி முஸ்லிம்களிடமிருந்து ஏற்படக்கூடிய விபச்சாரத்தினுடைய குற்றங்கள் குறைவு என்றெல்லாம் வருகிற பொழுது மனதுக்கு ஒரு ஆறுதல். அதுக்காக வேண்டி பூரா யோக்கியர்கள் இல்லை. மனிதன் சொன்னா தவறு செய்யத்தான் செய்வான். ஆனால் மிகப்பெரிய தவறிலிருந்து இந்த சமுதாயத்தை தடுக்கிறது, பாதுகாக்கிறது என்றால் மிகப்பெரிய இலக்கு, லட்சியம், சுவனம். ரப்பே, ஒரு முறை தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடு, திரும்பவும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே விடாப்புடியாக வாழ்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் லட்சியம் என்னங்க? சுவனத்தை அடைஞ்சிடணும் அப்படின்றனால தான் நிறைய ஹராம் ஹலாலை நாம் பேண வேண்டி இருக்கிறது. இன்றைக்கும் காசு பணம் உள்ளவர்கள் வட்டிக்கு விட்டு பிழைக்கலாம் என்றெல்லாம் ஒரு எண்ணங்கள் வருகிற பொழுது உண்மையான மோமின் அந்த காசு பணத்தை ஓரம் தள்ளி வட்டி என்றால் நான் தரமாட்டேன், கடனா வேணா கேளு தர்றேன் என்று சொல்லக்கூடிய மோமீன்கள். காரணம் என்ன? வட்டி வாங்கினால் அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் நுழைய விட மாட்டான் என்ற அதீத அக்கறையும் அந்த சுவனத்தின் மீது இருக்கக்கூடிய தேட்டமும் தானே காரணமாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நிறைய பாவங்கள் ஓடினாலும் இன்னொரு பக்கம் லட்சியத்தோடு வாழுகிறான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், எந்த மனிதன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டானோ அவனுடைய தூர நோக்கு சிந்தனை, கடைசி லட்சியம், இலக்கு என்பது அவனுக்கு அந்த சுவனம் மாத்திரம்தான். ஆனால் அந்த சுவனத்தை அவ்வளவு எளிதாக அடைந்து விடவும் முடியாது என்று மார்க்கம் சொல்லுகிறார். சுவனத்தை கேளு, ஆசைப்படு, அதிலும் குறிப்பாக உயர்ந்த சுவனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளு என்றெல்லாம் சொல்லுகிற மார்க்கம் அதற்குண்டான வழியை சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய சிக்கலை வைத்திருக்கிறது. மிகப்பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கிறது. அற்புதமான தலைப்பு. சோதனை இல்லாமல் சுவனம் செல்லவே முடியாது. வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். பசி பட்டினி வரும், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அடி ஏற்படும். குடும்பத்திலே தொடர்ந்து சில நேரங்களிலே மௌத்தாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ, அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளுகிறார்களோ, அல்லாஹ்விற்காக என்று அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி. சுப செய்தினா என்னங்க? சுவனம்தான். சுப செய்தினா வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி என்றால் அந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்து அழகுபடுத்துகிறான் என்பதுதான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான வைர வரிகள். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ரப்பே எனக்கு சுவனம் வேண்டும், சுவனம் வேண்டும் என்று நாம் விடாப்புடியாக இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக ரப்பு நமக்கு அந்த வாசலை திறந்து கொடுக்கிறான். ஒரு மூமின் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருப்பார். அமர்ந்திருக்கிற போது ஒரு சுப செய்தி சொல்லுவாங்க சஹாபாக்கள்கிட்ட. அற்புதமான சுப செய்தி. யாருக்கு 3 பெண் குழந்தை பிறந்து அதை நல்ல முறையில் வளர்த்து பராமரித்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல இடத்திலே திருமணம் முடித்து கொடுக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுக்கு சுவனத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இன்னொரு ரிவாயத்திலே நானும் அந்த பெற்றோரும் இப்படி இருப்போம், இவ்வளவுதான் இடைவெளி இருக்கும், இப்படி நெருக்கமாக இருப்போம் என்று நபி அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே அப்படியே ஒரு 2 பிள்ளை பெற்ற சகாபாக்களுக்கெல்லாம் அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆஹா, 3 பொம்பளை பிள்ளை பெற்றாதே சொர்க்கமா, 3 பொம்பளை பிள்ளை பெற்றாதே சொர்க்கமா. பிள்ளைகளும் ஒரு சோதனை தான். நம்ம அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. நம்ம நினைக்கிறோம் கஷ்டத்தை கொடுத்தா தான் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் பரக்கத்தில்லாம் ஆக்கிட்டா தான் சோதனைன்றோம். நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நம்மை அல்லாஹ் தஆலா பரிசோதனை பண்ணி கொண்டே தான் இருக்கிறான். அதில் ஒன்று மனைவி மக்கள், குறிப்பாக அவுலாதுகள், குழந்தை செல்வங்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சோதனை.
3 பெண் குழந்தைய நல்ல முறையில் வளர்த்து பராமரித்து கட்டி கொடுத்துட்டா சொர்க்கம்னு சொன்ன உடனே 2 குழந்தைய பெற்ற சஹாபாக்களுக்கு சங்கடம் ஆயிடுச்சு. கேட்குறாங்க, யார சூழல்லாம், எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கு யார சொல்லலாம், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா யார சொல்லலாம் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியின் பக்கம் திரும்பி சொல்லுகிறார்கள், அன்பு தோழரே, இந்த சபையிலே நீங்கள் கேட்டு விட்டதால் 2 குழந்தை பெற்று நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தாலும் அவருக்கும் சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சுப செய்தி சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆனந்தங்க, ஆனந்தம் தானே. அப்படியே பூரிச்சு போயிறார் அந்த சகாபி. இன்னொரு சகாபி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆஹா, நமக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணாச்சு இல்லையா, ஒரு பெண்ணைத்தானே நம்ம பெற்றிருக்கிறோம், அவர் 3 பெற்றதுனால சொர்க்கத்துக்குன்னு சொல்லி சுப செய்தி கிடைச்சிருச்சு. பக்கத்தில் இருக்கிற சகாபி 2 பெண் குழந்தைன்னு கேட்டு அவருக்கும் சுப செய்தி கிடைச்சிருச்சு. நமக்கு ஒரு பெண் குழந்தை தானே இருக்கு, யாரெல்லாம் எப்படி கேட்கறது என்று தயக்கத்தோடு கேட்கிறார். யார ரசூலுல்லாஹ், ஒரு குழந்தை பெற்றவருக்கு என்ன? ஹுமா நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், அப்படியானால் ஒரு குழந்தை பெற்றெடுத்து நல்ல முறையில் படிக்க வைத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல இடங்களிலே திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, பொறுப்பான பெற்றோர்களுக்கு சுவனத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம், சஹாபாக்கள் எப்படியாவது சொர்க்கம் கிடைத்துவிடக் கூடாதா என்றே ஆசைப்படுவார்கள். அதைத்தான் நமக்கும் சொல்லியும் கொடுத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னென்ன காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னார்களோ முடிந்த அளவு செய்து கொண்டே இருப்போம். முயற்சி தானே. சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை என்ன தெரியுங்களா? அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், அவன் எனக்கு சுவனத்தை கொடுப்பான். பிடிவாதமான ஆதரவு. இன்னொரு பக்கம் பயம் இருக்க வேண்டும். ரப்பு நினைத்தால் நாம் என்ன அமல் செய்தாலும் அனைத்தையும் புடுங்கிக்கிட்டு ஓட்டாண்டியாக நிற்க விட்டு நரகத்திற்கு தள்ளுவதற்கும் அவனுக்கும் அதிகாரம் உண்டு. அதிகம் சுவனத்தை நேசிக்கதான் ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான வாயிலை திறக்கிறான். ஒரு முறை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வருவார். யா ரசூலல்லாஹ், சுவனம் குறித்து நிறைய பேசுகிறீர்கள், குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களில் சுவனத்தை பற்றி பேச 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 ஆசை தன்னை போல உண்டு. அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வளவு சொல்றான். மது ஆறு ஓடும், அதெல்லாம் சொல்றதுக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை. மது ஆறு ஓடும், பாலாறு ஓடும். கேட்கும் போதே நமக்கு எவ்வளவு இன்பமா. கண்ணியர்கள் நமக்காக வேண்டி பணிவிடை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்று ஒரு முஃமின் நினைத்தார், ரப்புல் ஆலமீன் அதை எந்த கஷ்டமும் இல்லாமல் கொண்டு வந்து முன்னாலேயே கொடுத்துருவான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேர்க்காது, யூரின் பாஸ் பண்ண தேவையில்லை, மலஜலம் வராது, என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் விளையாடலாம். சொர்க்கம் குறித்து சொல்லுகிற பொழுது எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மூளையும் சிந்தித்திடாத ஒரு அற்புதமான மாட மாளிகை தான் சுவனம். இதற்கு மேல ஒண்ணு வேணுங்களா? நம்முடைய கற்பனைலாம் என்னங்க? 5 ஸ்டார் அல்லது ஒரு மிகப்பெரிய மன்னருடைய கோட்டை, இதுதான் மிகப்பெரியது. உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்தது, நம் மூளை அதைத்தான் பதிவு செய்திருக்கிறது. மிகப்பெரிய மாட மாளிகை என்று நம்முடைய சிறு குறுமதி தீர்ப்பு செய்யும். இதை விட ஒரு பெரிய ஒரு மாட மாளிகை இல்லை, இதுதான்பா பெஸ்ட். துபாயில் ஏதோ ஒரு ஹோட்டல் சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றும் பெருசாக சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் நம்முடைய கற்பனைக்கே எட்டாத அளவிற்கு அல்லாஹு தாலா சுவனத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்கிற பொழுது இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்லணும்? நம்மை நேசிக்க தூண்டுகிறான், நம்மை நேசிக்க தூண்டுகிறான். நீ உலகத்திலே வாழுகிற பொழுது மது குடிக்காமல் வாழ், மதுவோடு உன்னை நான் சுவனத்திலே உலாவர செய்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு தூண்டுதல். ஆனால் குடிக்கக்கூடாது, அது சின்ன பிள்ளையிலிருந்தே பழகணும். இல்லைங்க தெரிஞ்சு நான் 30 வயசில் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா திருந்திட்டேன், அது வேற கணக்கு. அது ரப்பு மன்னிக்கலாம், மன்னிக்காமல் போகலாம். பிறந்ததிலிருந்து சிறு வயதிலிருந்து மௌத்து வரை ஆல்கஹாலை தொடவில்லை. காரணம், என் பெற்றோர்கள் அப்படி என்னை வளர்த்தார்கள். மௌத்து வரை அந்த போதைக்கு நான் அடிமையாக ஆக மாட்டேன் என்று வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ரப்புல் ஆலமீன் கொடுக்குகிற மிகப்பெரிய தரஜா
சுவனத்திலே மது ஆறுகளை கொடுத்து அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துகிறான். அப்படியானால் நம் வாழ்வு, அது இன்றைக்கு இளைய தலைமுறை, நம்ம ஒழுக்கமா இருந்தாலும், நம்ம ஒழுக்கமா பிள்ளைகளை வளர்த்தாலும், அவர்கள் சேர்ந்து இருக்கிற, அவர்கள் சார்ந்து இருக்கிற இடம் மிக ஆபத்தான. பர்த்டே பார்ட்டி ஃப்ரெண்டு சொல்றாங்க, இருக்கு காலேஜ் தேடை இதோட முடியுது, கூப்பிட்டான், போனேன், லைட்டாக ஊற்றி கொடுத்தான். அந்த ஒரு நாள் தான். நம்ம பரம்பரை குடிகாரெல்லாம் கிடையாது, நம்ம பரம்பரை குடிகாரெல்லாம் கிடையாது, தொடர்ந்து குடிக்கிறவனும் இல்லை. அந்த பார்ட்டியை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி லைட்டாக அப்படின்னு ஒரு சகோதரன் சொல்லும் பொழுது, அல்லாஹ் அக்பர், தப்பு பண்ணிட்டேப்பா, அதில் இன்னியெல்லாம் நான் தொட மாட்டேன். அவனுக்கு என்னென்னா, இதே ஒரு விபத்து நடந்துருச்சு, அவ்வளோதான். இதை மிக சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். நம்ம என்ன தொடர்ந்தா குடிக்கிறோம், நம்ம என்ன அடிமையாவா இருக்கிறோம், யாருக்கு தெரிய போகுது என்று நினைக்கக்கூடிய வாலிபர்கள் யோசிக்க வேண்டும். பிறந்ததிலிருந்து அவன் இறக்குகிற வரை ஆல்கஹாலோடு அவனை இணைக்காமல் வாழ்ந்தால் ரப்பு மிகப்பெரிய தரஜாவை கொடுப்பான். இன்றைக்கு இளைய தலைமுறை மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பெற்றோர்கள் குருட்டுத்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. என் பையனை மாதிரி அக்மாருக்கு யாரும் இல்லைம்மா, அப்படின்னா தான் தெரியும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்பு வைக்க போறான்னு அர்த்தம். என் புள்ள ரொம்ப பெஸ்ட்டுங்க அப்படிமா, தப்பு. என்ன சரி இப்படி சொல்றீங்க? என் பிள்ளைய நான் சந்தேகப்பட முடியுமா? என் பிள்ளைய நான் நம்பிக்கை வைக்காம வேற யார் நம்பிக்கை வைப்பா? உண்மை, நீங்களும் சீதேவி, உங்கள் குழந்தையும் சீதேவி, நீங்கள் நம்பிக்கை வைப்பது 100% உண்மை. ஆனால் அவர்கள் போய் சேருகிற, அவர்கள் சார்ந்திருக்கிற நபர்கள் மிக மோசமானவர்கள். அதனாலதான் நம்பிக்கை வைக்க வேணாங்கிறேன். குழந்தை மேல நம்பி வைக்காம இருக்க முடியுமா? என் பையன் 27 வயசு 28 வயசு, அவன் மேல எந்த ரிமார்க்கும் இல்லை. என் புள்ள தலையை குனிஞ்சுச்சுன்னா தலையவே தூக்காதுங்க பொம்பளை பிள்ளை என்றெல்லாம் சொல்லுவது சரி. அப்படி நீங்கள் வளர்த்தீர்கள், உண்மை உண்மை உண்மை. ஆனால் அவர்கள் யாரோடு சேர்கிறார்கள், சார்ந்து இருக்கிறார்கள், அதை பார்க்க முடியாது. ஒரு தவறு நிகழுகிற பொழுது பெற்றோர் அங்கே இருக்க மாட்டோம். அவர்களும் தன்னுடைய மூளையை அடகு வைத்து விடுவார்கள், ஈமானை அடகு வைத்து விடுவார்கள், குற்ற செயலில் ஈடுபட்டு விடுவார்கள். அதனால் மிக எச்சரிக்கையோடு பெற்றோர்கள் தற்காலத்தில் இருக்க வேண்டும். சுவனம் குறித்து அவர்களுக்கு ஆசையை ஊட்ட வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மாத்திரம்தான் சுவனம். உன் வாழ்வு உன் போக்கிலே போகுமேயானால் சுவனத்தின் வாடையை கூட நீ அடைய முடியாது என்ற எச்சரிக்கையையும் அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லியே வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி ஒருவர், யா ரசூலல்லாஹ், எனக்கு சுவனம் வேண்டும், சுவனத்துக்குள்ள போகணும், ஆசையா இருக்குது, என்ன செய்யணும்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதிகமாக சஜ்தா செய்யுங்கள். சுவனத்தை அல்லாஹ் தஆலா தேடி கொண்டு வந்து உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுவான். மனிதனுடைய பாதம் படக்கூடிய இடத்திலே உன் சிரத்தை, உன் தலையை, உயர்வான உன் தலையை, காலடி மண் படக்கூடிய இடங்களிலே திரும்ப திரும்ப மண்டியிடு, சஜ்தா செய்து கொண்டே இரு. ரப்புல் ஆலமீன் உனக்கு சொர்க்கத்தை நிச்சயம் தருவான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் சஜ்தா செய்ய 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 நம்மை இழுத்து கொண்டு போய் சேர்க்கும் இடம் சுவனம். இன்னைக்கு சவாலான காரியம் தானே. குறிப்பா ஃபஜ்ர் தொழுக, எல்லாருமே எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க அந்தந்த டியூட்டி, அந்தந்த வேலையில போய் அங்கங்க, நான் வெளியூர்ல தொழுகிறேன், அந்த பள்ளியில தொழுகிறேன், என் கம்பெனியில் தொழுகிறேன், கம்பெனி பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்ல தொழுகிறேன், காரணங்கள் பல சொன்னாலும் வீடுன்னு ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் மஹல்லான்னு ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் பள்ளிவாசல்னு ஒன்று இருக்கும். ஃபஜ்ருக்கு அவர் அங்கதான் தங்கி இருப்பார், இல்லைங்களா? ஆனால் ஃபஜ்ர் இன்றைக்கு நமக்கு சவால் தானே. ஃபஜ்ர் நமக்கு மிகப்பெரிய சவால். சுவனம் வேண்டும் என்று கேட்கிறோம், ஆனால் ஃபஜ்ர் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. புனிதமான ரமலான் மாதத்தில் எப்படியோ அதை ஹயாத்தாக்கிடுறோம், இல்லைங்களா? அல்லாஹ் தஆலா சாப்பாட்டை 12 மணிக்கே சாப்பிட சொன்னாண்டா இந்த ஃபஜ்ரும் மௌத்தாயிருக்கும்ல. இல்லைங்க, மூமீன்களே 12 மணிக்கே சாப்பிட்டு நீங்கள் ஃபஜ்ர் தொழுக வாங்கண்டா, அல்லாஹ் எவ்வளோ டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஜ்ரை மௌத்தாக்கியிருப்போம். இது சரியா ஃபஜ்ர் தொழுகைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதி இருக்கிறதுனால ஃபஜ்ர் ஹயாத்தோடு இருக்கு, இல்லைங்களா? அதுவும் சில நேரத்தில் மந்தமா சாப்பிட்டா யோசிக்கும், இன்னும் எரிச்சு போகலாமா வேணாமா, சரி போய் தான் பார்ப்போமே, இல்லை டைம் ஆகி போச்சு, போயிட்டு வந்தால் தூக்கம் வருமா வராதான், இப்படி பல எண்ண ஓட்டங்கள். காரணம், அன்றைக்கு கொஞ்சம் லோடு ஜாஸ்தியாயிருக்கு. இயற்கை யதார்த்தத்தை சொல்லுகிறேன்.
அதுவும் சாப்பிட்றது எப்போ சாப்பிட்ணும், அந்த கடைசி நேரத்தில். இன்றைக்கும் அந்த பழக்கம் சில பேர் கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்கறதுனால இந்த பழக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போங்க பாங்கு சொல்கிறதுக்கு மோதினா டக்கு டக்குன்னு தட்டும் பொழுது டீயை குடிங்க, டீயை குடிங்க, டீயை குடிச்சிங்கன்னா தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க, பேரிச்சம்பழத்தை கடைசி நேரத்தில். அது சக்கராத்தில் அது என்ன நோம்புன்னு தெரியல. அதெல்லாம் மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு நாம் தயாராகணும். சக்கராத்தில் போய் நோன்பு வைக்கலாமா? கடைசி நேரத்தில். அது அவர் வாங்க. இன்னொரு சட்ட ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், ஹஜ்ரத் நாங்கள் எப்பயுமே அப்படித்தான், நம்ம ஊர்லாம் அப்படித்தான், நம்ம பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடுவோம். சரி, அந்த அளவு உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தா? அந்த மோதினார் பாங்கு சொல்கிறாரு ஹஜ்ரத், லா இலாஹ இல்லல்லாஹ் பாங்கு சொல்லி முடிச்சு கடைசி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த இல்லல்லாவுடைய சவுண்டு வரைக்கும் தண்ணி குடிக்க மாதிரி. அந்த இல்லல்லா முடிஞ்சா எனக்கு முடிஞ்சு. அல்லாஹ் அக்பர். சமூகம் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தண்ணியை குடிக்கிறது தடை, சாப்பிட்றது தடை. ஆனால் இவருக்கு எப்படி விளங்கி வச்சிருக்கிறாரு? மோதினார் அந்த கடைசி வார்த்தையை சொல்லி முடிச்சோன்னே நிப்பாட்டணும். அப்போ இது எவ்வளோ பெரிய அதான் சொன்னேன். நமக்கே தெரியாமல் நம்முடைய நோன்புகளை வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போ எங்கிட்ட போய் சொர்க்கத்தை கேட்கறது இல்லைங்களா? அதனால நம்முடைய செயல்பாடுகள் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய செயலாக இருக்கிறதா என்பதை நாம் அவ்வப்போது ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யறது தானங்க ரமலான். எல்லா காலத்தை போல ரமலானை கழித்தால் அவனை போல ஒரு துர்பாக்கியசாலி யாரும் உண்டா? 11 மாதம் ஒரு மாதிரியா ஓடிருச்சு. 12வது மாதம் ரமலான் வந்து விட்டதா? உன் போக்கு மாற வேண்டும், உன் சிந்தனை மாற வேண்டும், உன் பேச்சு மாற வேண்டும். இதெல்லாம் மாறினால்தான் உன்னை நோன்பு ஓரளவுக்கு பாயை புரட்டி போட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்போங்க, நம்ம மாறவிட மாட்டோங்க அப்படின்னு சொன்னான்னா இவருக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் நம்மை நாமே ஓரளவு சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஃபஜ்ரை ஹயாத்தாக்குங்கள். இது ரமலான் மாதத்தில் ஃபஜ்ரை தொழுக 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 ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் தொழுகைக்கு அந்த வளமைக்கு வந்துடணும். இந்த இந்துக்கள் அல்லது பிற மதங்களில் சொல்லுவான், ஒரு மண்டலம் 48 நாள் ஒரு காரியத்தை செஞ்சால் அவர் அப்படியே பிக்கப் ஆகி போயிடுவாருங்க. இந்த சாராயம் குடிக்கிறவன் அந்த மாதிரி கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவனுக்குலாம் ஒரு டேட்டு கொடுத்துருப்பான். அது வரைக்கும் அவர் கரெக்டாக இருந்துட்டாருன்னா அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுவாருங்க அப்படின்னு சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? ஒரு மண்டலம் அப்படின்னு ஒரு 48 நாள் அப்படின்னு. அப்போ நம்ம இந்த ரமலான் 30ஐ பூர்த்தி செய்து தொடர்ந்து ஃபஜ்ரோடு இணைந்திருந்தால், ஃபஜ்ரை மௌத்தாக்காமல் ஹயாத்தோடு ஆக்கியிருந்தால், அதோடு தொடர்ந்து இன்னும் 1 மாதம் பயிற்சி எடுங்க. ரப்புல் ஆலமீன் ஃபஜ்ர் தொழுகாம தூங்குனா அந்த நேரத்தில் அல்லாஹ் தூக்கத்தை தரமாட்டான். தரமாட்டான். எல்லாமே நம்முடைய கையில் தான் இருக்கு. சோம்பேறித்தனம் வேற ஒன்றுமே இல்லை. அதற்கு நீங்கள் தொழு வைக்கிறதுனால பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தொழுவு வச்சாலும் தொழுவு வைக்காட்டியும் அந்த ஃபஜ்ர் நேரத்தில் முழிப்பு வந்துவிடும். எத்தனையோ நபர்கள் சொல்லி கேட்டு இருக்கிறேன். ஒரு ஆஜியார் சொன்னார், ரொம்ப அற்புதமான வார்த்தை, நெகிழ்ச்சியான வார்த்தை. ஹஸரத், இஷா தொழுகாமல் நான் ஒரு கால் ரொம்ப நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லி நான் தூங்கிட்டேன்னா அன்றைக்கு இரவு எனக்கு தூக்கம் வராது. இதுதாங்க பயிற்சி. அன்றைய இரவு எனக்கு தூக்கம் வராது. பிறண்டு படுத்து 12 மணிக்கு தொழுக வேண்டிய நான் கொஞ்சம் அசௌகரியமா இருக்குன்னு சொல்லி படுத்தவன் 2 மணிக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு படுத்ததுக்கு அப்புறம் தான் தூக்கம் வருது என்று சொல்லுகிறார் என்றால் இதுதான் பயிற்சி. இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு ரமலானும் நமக்கு இதைத்தான் போதிக்கிறது. அதனால் சொர்க்கம் வேண்டும் என்று வெறுமனே வாய் வார்த்தைகளில் நிப்பாட்டாமல் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பதோடு அதற்குண்டான பாதை என்ன, லட்சியம் என்ன, அதை எதை செய்ய வேண்டும், நம்முடைய கடைசி இலக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சுவனத்தை தேடுவதில் இருக்க வேண்டும். அந்த சுவனத்தை அடைவதற்கு தூக்கத்தை தியாகம் செய்யணும். நிறைய சோதனை தானே அது. சுகமான தூக்கம் இல்லைங்களா? உலகத்திலேயே நிம்மதியா இருக்கிறது அதானங்க. யாராவது எனக்கு தூக்கம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? தொடர்ந்து 3 நாள் இவர் தூங்காட்டி இவர் மையத்து மாதிரி இருப்பார், அல்லது இவரை பார்த்து மற்றவங்க ஓடி பார்க்கணுன்றவாங்க இல்லைங்களா? ஏன்னா தொடர்ந்து 3 நாள் தூங்காட்டி மனுஷனா இருக்க முடியாது. உடம்பு பூரா ஹீட் ஆகி வேற மாதிரி தனியாக பேச ஆரம்பிச்சிருவார். அப்போ தூக்கம் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியாமத். அதை ஒதுக்கு. அதுவும் அந்த நேரத்தில் சைத்தா ஒன்று கடிச்சு விடுவான் பார்த்தீங்களா? காதில் நல்லா சூடாக ஒன்று கடிச்சு விட்டானா அப்படி ஒரு தூக்கம் வரும். ஃபஜ்ர் நேரத்தில் இது நபி அவர்கள் சொன்னது. என்ன தெரிந்து ஒன்றுக்கு யூரின்லாம் பேசுறீங்கன்னா ஹதீஸ் ஷரீஃபில் புகாரியில் வர்ற ஹதீஸ். சைத்தான் அப்படி அடிச்சு விட்டான்னா நம்ம வந்து பூரா கற்பனை தான். நபி அவர்கள் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. பாங்கு சொல்லும் பொழுது நம்ம நினைப்போம்,
ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல நினைக்கிறோம் இல்லையா? காமம் சொல்கிறதுக்கு அஜர்த்து வர்றதுக்கு மோதினார் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் யார் உட்காந்து பேசுறது? காமம் சொல்கிறப்ப உள்ளே வந்து தரலான்ட்டு 10 நிமிஷம் தூங்குறோம் இல்லையா? அதான் சைத்தான் நம்மள்ட்ட தட்டி கொடுப்பான். டைம் இருக்குப்பா, பாய், நீங்கள்லாம் தொழுகாத ஆளா, பள்ளியிலேயே இருக்கிறாரு, நீங்கள்லாம் இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு சொல்கிறான். பார்த்தீங்களா? இங்கே தான் சைத்தான் எல்லா வேலையும் பண்ணுறான். இந்த ஒன்று கடிச்சு விட்றான்னா, அந்த ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்கிற பொழுது, அந்த ஹதீஸினுடைய ஹதீஸின்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது தட்டி கொடுக்கிறான். நேரம் உண்டு தூங்கு. தட்டி கொடுத்தா நமக்கு சுகமாக இருக்குமா இல்லையா? அதைத்தான் நபி அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதனால் அந்த நேரங்களில் நாம் விழித்து எழுகிற பொழுது ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுகிற பொழுது அல்லாஹ் சுவனத்தை நமக்கு திறந்து காட்டுகிறான். எனக்கு எந்த சோதனை இருக்கக்கூடாதுங்க, நம்ம நீட்டாக வாழணுங்க, நம்மளை மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க, நான் ரொம்ப தெளிவானவனுங்க, கஷ்டத்தையே அனுமதிக்கக்கூடாதுன்னா உனக்கு ஒரு சொர்க்கமே கிடைக்காது. சொர்க்கமே கிடைக்காது. கொஞ்சமாவது தியாகமும் கஷ்டமும் சோதனையும் அதிலே உள்ளே புகுந்து வெளியே வரக்கூடிய முஃமினுக்குத்தான் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நீ கியாமத் நாள் வரைக்கும் ரப்பு அப்படித்தான் வைத்திருக்கிறான். சுவனமா? அதை சுற்றி முற்கள், கற்கள். அதனால்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அத்துன்யா சிஜ்னுல் மூமின், மூமினுக்கு இது ஒரு சிறைச்சாலை. சிறைச்சாலையில் எப்படி அவன் தான் நாடிய இடத்திற்கு சென்று வர முடியாதோ, சுகபோகமாக வாழ முடியாதோ, அதே போன்றுதான் முஃமினுக்கு இந்த உலகம் ஜன்னத்துல் காஃபிரி, காஃபிருக்கு சொர்க்கம் என்று இந்த உலகத்தை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். ஆக அந்த அடிப்படையில் சோதனைகளை தாங்கிக் கொண்டு ரப்பே எங்களுக்கு சுவனத்தை நீ வழங்குவாயாக என்ற இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை நபர்களுக்கும் புனிதமான சுவனத்தை நமக்கு வழங்குவானாக. அதிலும் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சுவனத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் நாம் இருக்கக்கூடிய நல் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாக பெருமக்களுக்கும், இன்னும் இந்த பயான் கேட்கறது ஒரு பெரிய திறமை. இத்தனை பேர் தொழுதும் இல்லைங்களா? குறை சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் தொழுதும் கஷ்டமாக இருக்கும், 1 மணி நேரம், மனுஷன் தானே. ஆனால் இருந்தாலும் நான் உட்காருவேன், கேட்பேன் அப்படிங்கிறது ஒரு திறமை. அதனால் தொடர்ந்து பயான் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மஹல்லாவாசிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் மக்ஃபிரத் செய்வானாக, சுவனத்தை வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.